வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் டீ ஈஸி சமையல். இன்றைக்கி மெதுவடைய ரொம்ப சாஃப்டாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய்ஸ் டீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பை 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற அந்த உளுத்தம்பருப்பை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்படி உளுத்தம்பருப்பை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அரைக்கிறதால என்ன பயன்னா, நம்ம உளுத்த மாவை அரைக்கும் போது சூடாகவும், ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும் போது சூடாகாத உபரி அதிகமாக வரும். உளுத்தம்பருப்பை அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். வடை மாவை இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத அரைச்சிங்கன்னா வடை மாவு பூத்து வராது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த வடை மாவு கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகள், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன பந்து அளவுக்கு மாவை எடுத்து இலையிலையோ அல்லது இது போல் எண்ணெயோடைய பேப்பர்லேயோ வச்சு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சதும் வடையை ஒன்று ஒன்றா இது போல் போட்டுக்கோங்க. வடையோடைய ஒரு சைடு வெந்ததும் வடையை திருப்பி விட்டு வேக விடுங்க. ஒரு சில பேர் வடையில் ஓட்டை போடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு போண்டா மாதிரி போட்டுருவாங்க. அது மாதிரியும் போடலாம். ஆனால் வடையில் ஓட்டை போட்டு வேக விட்டிங்கன்னா சுற்றி எல்லா சைடுமே வெந்துடும், நடுவில் ஓட்டை இருக்கத்தால. வடையோடைய 2 சைடும் வெந்து இது போல் பொன்னிறமாக வந்ததும் வடையை எடுத்துருங்க. கிரைண்டரில் அரைச்சி வடை செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக வரும். ஆனால் ஏதாவது விசேஷ நாள்லலாம் நம்ம கிரைண்டரில் அரைச்சி கழுவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் உளுந்த ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி பாருங்கள். நம்ம அந்த கிரைண்டரில் அரைச்சி சுட்டால் எப்படி இருக்குமோ வடை, அதே மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.